பெற்றோருக்கும் அன்பான வேண்டுகோள், என் பிள்ளை டாக்டர் தான் ஆகணும்ன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவன் ஜெபிங்கள், மகளை டாக்டர் ஆக்கணுமா, மகனை டாக்டர் ஆக்கணுமா, கர்த்தருடைய சித்தமான காரியம் வாய்க்கும். இல்லை மகளை எப்படி ஆக்கணும்னு அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. டாக்டர் ஆக்குனா கிடைக்காத அநேக ஆசீர்வாதங்கள் அவர் உள்ளது போல் ஆக்குனா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கும் ஆசை இருந்து இன்ஜினியரிங் ஆகி வெளிநாட்டுக்கு போனோம். ஆண்டவர் ஒரு சுத்த வச்சார். உண்மையில் அப்படி போயிருந்தேன்னா இன்னைக்கு நீங்கள் என்னை தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர் பிளானில் வந்ததுனால இன்னைக்கு அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிற்க வச்சிட்ருக்கிறார். ஆமென். என் தகப்பனார் இடத்திலும் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஊழியத்துக்கும் சரி ஃபோர்ஸ் பண்ணல. ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து அப்பா கிட்ட போய் சொல்லும்போது கூட எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன்லாம் நீ வந்துடாதுன்ட்டாங்க. அப்பா சொல்லலை ஊழியத்துக்கு வரணுன்னா. நீங்கள் தகப்பனாருடைய ஜெபம், ஆண்டவரை என் பிள்ளைங்க 5 பிள்ளைங்களும் ஊழியம் செய்யணும், இது அவருடைய ஜெபமாக இருந்துச்சு. 8 நேரத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆனால் எனக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பமே கிடையாது. என் விருப்பம்லாம் வேறு, அதை சொல்ல போனால் அது வித்தியாசம். ஆனால் கர்த்தர் 8 நேரத்தில் ஊழிய அழைப்பை கொடுத்து ஊழியத்துக்கு வர வச்சு. அப்போ எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டே இதுதான், நான் சொன்னேன்னு வந்துடக்கூடாது. கர்த்தர் ஒன்று அழைச்சார்னா வராமல் இருந்துடாத அப்படின்னா, கர்த்தர் ஒன்று அழைச்சிட்டார்னா வராமல் இருந்துடாத. ஆமாம், இந்த 2 வார்த்தையை சொல்லி தான் என்னை ப்ளஸ் பண்ணாங்க. கர்த்தர் கிருபையை நிற்க வச்சார். நான் எதுக்கு இன்ஜினியரிங் படித்தேன்னு இப்போ யோசிக்கிறேன். ஒழுங்காக அன்னைக்கே நல்ல இங்கிலீஷ்லாம் படித்து பைபிள் காலேஜ் போயிருந்தேன்னா, அதனால் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு படிக்க வச்சார். ஆமென். நல்ல டிகிரி தந்தார். என்னுடைய ஆசை ஒன்று இருந்துச்சு. ஆமென். வேலை கிடைக்கல, இவன் படிக்கலை, அதனால ஊழியத்துக்கு வந்தான்னு யாரும் சொல்லக்கூடாது. இவன் நல்லா படிச்சிருக்கிறான், இவனுக்கு வேலை கிடச்சி அதுக்கு பிறகும் ஊழியத்துக்கு வந்தா, அப்படி தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல வச்சிட்ருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தோற்று போக விடவில்லை. எனவே பிள்ளைகளை குறித்த திட்டம், பெற்றோரே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துருக்கிற நிலையை விட பெஸ்ட்டாக தான் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நடத்துவார். அதற்கான தேவைகளை கர்த்தர் தருவார். டாக்டர் ஆக்கணும்னு ஆண்டோடைய சித்தம்னா அதற்கான நீட்டு பிள்ளை தோக்கிறது போல இருந்தாலும் ஜெயிக்க வைப்பார். ஆமென். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் ஒரே காரியம் ஈசாக்கிட்ட ஆபிரகாம் சொன்னது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பிள்ளை பலிபீடத்தில் வச்சு காரியத்தை நீங்கள் நடப்பீங்கள். கர்த்தர் காரியத்தை பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.